ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான 2 புதுமையான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பப்பாளி காய் இருக்கு இல்லையா, அதை ரா பப்பாயை வச்சு ஒரு ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எண்ணெய், கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகத்தூள், பச்சை மிளகா, அப்புறம் இதுதான் நம்ம பப்பாயா தோல் எடுத்து திருவி வச்சிருக்கேன். 1/2 கப் பப்பாயாக்கு 1 கப் சாதம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம இந்த பப்பாயா சாதம் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ பப்பாயா வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். பப்பாளி காய் வந்து ஜென்ரலாகவே ஹீட் அப்படின்றதுனால வந்து வின்டர் அந்த டைம்ல நீங்க எடுத்துக்கோங்க. இல்ல கிட்ஸுக்கு வந்து கோல்டு இருக்கு, அடிக்கடி கோல்டு வருதா, அப்போ நீங்க எடுத்துக்கலாம். இதுல வந்து நிறைய நம்மளுக்கு நல்ல நியூட்ரியன்ஸும் இருக்கு. கிட்ஸோட மசில்ஸ்க்கு, அப்புறம் பிரெயின் மெமரி பவருக்கு, அதுக்கெல்லாமே நல்லதுதான். அதே மாதிரி உடம்புல ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா அதை அகற்றுறதுக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிள். இப்போ நம்ம வந்து தாளிக்க வேண்டிய கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சமா பெருங்காயம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் பேஸ்டா இருக்கிறதுனால நான் அதை சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து நம்ம பப்பாளி காய் இருக்கு இல்லையா, பச்சையா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற அந்த பப்பாளி காயை எடுத்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி திருவி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இந்த பப்பாளி காய் வந்து உங்களுக்கு நம்ம திருவிட்டதுனால இது ரொம்ப சீக்கிரம் குக் ஆயிடும். ஸோ ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை அப்படியே வதக்கிக்கோங்க. நீங்க தண்ணி எதுவும் தெளிக்க கூட தேவையில்லை, அப்படியே இதுலயே வதங்கிடும். இப்போ இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா போட்டு நல்லா வதக்கிப்போம். நம்ம சேனல்லே வந்து ரா பப்பாயா சாலட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி வந்து ஃபுல்லா வேகணும், கொலன்னு ஆகணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சாதத்தோட சாப்பிடும் போது நல்லா இருக்கும். இப்போ நம்ம குக் பண்ண ரைஸ் வந்து 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துப்போம். நீங்க எந்த ரைஸ்னாலும் சேர்த்துக்கலாம். பச்சரிசி, புழுங்கலரிசி, இல்ல பாஸ்மதி ரைஸ், லாங் கிரெயின் ரைஸ், எதுனாலுமே நீங்க எடுத்துக்கோங்க. நல்லா ஆனா உதிரியா இருக்கிற மாதிரி குக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பப்பாயா ரைஸ் வந்து நீங்க கிட்ஸ் இல்ல பெரியவங்க யாரோட லஞ்ச் பாக்ஸ்க்குமே கொடுக்கலாம். காலையில் நம்ம அவசரமா லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணும்போது இந்த ரெசிபில ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்க வந்து நீங்க வத்தல், அப்பளம், இல்லைன்னா ஏதாவது ரோஸ்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேப்பக்கிழங்கு, அந்த மாதிரி காய் கூட நீங்க தொட்டுக்க வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். இந்த சாதத்துல வந்து இன்கிரீடியன்ஸுமே ரொம்ப சிம்பிளானது தான். மசாலா எல்லாம் பெருசா இருக்காது. ஸோ அதனால வந்து ரொம்ப குவிக்கா நம்ம இந்த பப்பாயா ரைஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். கடைசியா ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு நீங்க குக் பண்ணும்போது போட்டிருக்க மாட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா நம்ம கொத்தமல்லி தூவி எடுத்துட்டோம்னா நம்மளோட ரா பப்பாயா, அதாவது பப்பாளி காய் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பேசில் ரைஸ் அது எப்படி பண்றது பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் பேசில் எடுத்திருக்கேன். நம்மளோட துளசி மாதிரி இருக்கிற ஒரு ஹர்ப் தான் அது. அப்புறம் தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், சீரகத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமா ஆரிகானோ அண்ட் சில்லி ஃபிளேக்ஸ், அப்புறம் கொத்தமல்லி, நம்ம குக் பண்ண ரைஸ், அப்புறம் கொஞ்சமா பெருங்காயம். இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்போம். அந்த பேசில் வந்து இந்த ஆயிலை விட பட்டர்ல அது சாட்டே ஆகும்போது நல்ல ஒரு ஃபிளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு. இந்த பேசில் இந்த ஹர்போட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி, ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கு. டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாடியை டீடாக்சிஃபை பண்ணுறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரைஸுமே நீங்கள் வந்து ரெகுலராகவே உங்களோட டயட்ல எடுத்துக்கலாம். லைக் வாரத்துக்கு 1 தடவை, இல்லை 2 வாரத்துக்கு 1 தடவை, அந்த மாதிரி தாராளமாகவே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டிருக்கோம். அடுத்து வந்து சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா.
நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 1 கப் அளவுக்கு பேசில் இந்த ஹெர்பை சேர்த்துப்போம். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் 1/4 டீஸ்பூனுக்கு அந்த ஆரிகானோ சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற 1 கப்பு ரைஸ் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இது கூட இன்னும் வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கணும் அப்படின்னா தாராளமா சேர்த்துக்கலாம். லைக் பீன்ஸ், அப்புறம் கார்ன், கேரட்ஸ், இது நீங்க எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லா இந்த பேசிலோட ஃப்ளேவர் மட்டும் தான் வேணும் அப்படின்றதுனால நான் வெறும் பேசில் மட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், பட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ரை ஆர் ஃப்ரையம்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி 2 பேருக்குமே பிடிச்ச மாதிரியாக தான் இருக்கும். நம்மளோட குவிக் அண்ட் டேஸ்டியான பேசில் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மேலே அப்படியே கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவிக்கோங்க. இது நம்ம அப்படியே லஞ்ச் பாக்ஸ்க்கு அப்படியே நம்ம பேக்கும் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு நான் காமிச்ச இந்த 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டுமே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரியும் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாலும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.